ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லேயும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜ் தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். நீங்கள் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடைச்சிருக்கு, ஆனாலுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு பயம் இருக்கா? வருத்தமே படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட மார்க் எப்படி பறி போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்டிஏ வந்து சர்வாதிகாரத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அதுக்கப்புறம் யோசிச்சோம், ஓகே கொஞ்சம் பெரிய வார்த்தை சொல்கிறோமோன்ட்டு. பட் இந்த வீடியோ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கான சோர்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹிந்தி சேனலில் நமக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழில் நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லையா? அப்போ நம்ம அதுலேருந்து எடுத்து இந்த விஷயத்த தமிழில் சொல்லலாம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இந்த முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கதைன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அதை மறைக்க முடியாது, மறைச்சா மாட்டிக்கும். அதே மாதிரிதான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க ஒருத்தரோட ஓஎம்ஆர் கீ வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஓஎம்ஆர் கீ மாட்டோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நிறைய பேர்த்தோட பேரை தூக்கி யூடியூப்ல போட்டிருந்தா வரல அப்படின்ட்டு. நிறைய பேர் இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? பாருங்க, இவங்களோட ரேங்க் 66. ப்ராப்ளம் இல்லை, 66 ரேங்க். பேரு ஜான்வி, நேம் சொல்லக்கூடாது, பட் இது சொன்னாதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ரேங்க் 1. ரேங்க் 1ன்னா என்ன அர்த்தம்? அவங்க எடுத்துக்கிட்ட அவங்களுக்கு கிடைச்ச மார்க் 720ன்னு அர்த்தம். ஓவரால் ஸ்கோர் 720 மார்க். ஆல் இண்டியா ரேங்க் 1. சூப்பர் இல்லையா? கிடையாது. இவங்களோட ஓஎம்ஆர் வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கான சோர்ஸ் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 700, சரி 690, 650, இல்லை 636. அப்போ இவங்க எழுதின மார்க்கை கீ ஆன்சர் வச்சு செக் பண்ணி பார்த்தா வெறும் 636 மார்க் தான். அப்போ 636 மார்க் எடுத்த இந்த ஸ்டூடெண்ட் 720ஆக மாற்றப்பட்டுள்ளார். காரணம் லாஸ் ஆஃப் டைம். நீங்க இந்த இடத்துல ஷேட் ஆயிடுச்சு. இவங்க சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் வாங்க நீட் எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்கும் தெரியும். எப்ப சிக்னேச்சர் லாஸ் ஆஃப் டைம் சொல்றாங்கல்ல, 2 மணி இவங்க எழுதின அந்த லாஸ் ஆஃப் டைம் கணக்கு பார்ப்போமா? இவங்க 2 மணி 6 நிமிஷத்துக்கு சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. ஓஎம்ஆர் ஃபில் பண்ணிட்டு எப்படி 2 மணி 6 நிமிஷத்துக்கு எக்ஸாம் 2 மணிக்கு ஆரம்பிக்குது, 6 நிமிஷத்துல ஓஎம்ஆர் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க போட்ட சிக்னேச்சரே தான். 2 மணி 6 நிமிஷம் போட்டாங்கன்னா இவங்களுக்கு எங்க போச்சு லாஸ் ஆஃப் டைம்? லாஸ் ஆஃப் டைம் கிடையாது, அது பொய். இவங்க டீச்சர் வந்து கிடையாதுன்னா கிட்டத்தட்ட 3 மணி 16 நிமிஷம் நினைக்கிறேன். கொஞ்சம் 3 மணி 16 நிமிஷத்துக்கு ஒரு டீச்சரும் 3 மணி 20 நிமிஷத்துக்கு ஒரு டீச்சரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கிடைச்சிருக்கு. எங்க இருக்கு லாஸ் ஆஃப் டைம்? ஒருவேளை நார்மலைசேஷன் ஆஃப் ஃபார்முலாவா புதுசா ஒரு கதை சொன்னாங்கல்ல, அப்போ இது ஓப்பனா தெரியுது, இதுதான் ரியலா 636 மார்க் எடுத்த ஒரு பையனுக்கு டைம் குறையவும் இல்லை. அவங்க 720 மார்க் எடுத்துறாங்க. நமக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் வச்சு மூலமா அவங்க ஓஎம்ஆர் மூலமா பாக்குறோம். அப்ப 720 யார் வேணா எடுங்க. 67 பேர் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுல 67 பேர்ல ஒரு 30-40 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனா இருப்பாங்க. மீது எல்லாமே இந்த மாதிரி கிரேஸ் மார்க் தான். அதுவும் ஹரியானா, அவங்க சொல்ற பஞ்சாப் கேட்ட நாங்க பெட்டிஷன் போட்டோம். என்ன நீங்க கேமரா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கல்ல, ஓஎம்ஆர் அனலைஸ் பண்ணி பார்க்கலையா? அப்ப என்டிஏவோட இவ்வளவு ஒரு மெத்தனத்தன போக்குதான் டிக்டேஷன்ஷிப்னு சொல்ல. நான் சொல்றதுதான் நீ கேளு, நான் ஒரு ரூல் சொல்லுவேன். இப்ப இதுக்கு சொன்னால இதுக்கு ஒரு ரூல் சொல்லுவான். ப்ரீ நீட் எக்ஸாம் கன்சிடர் பண்ண மாட்டான். அடுத்த வருஷமும் இதே தான் பண்ணுவான். இனிமேல் நம்ம நீட்டுக்கு படிக்க வேணாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஜென்யூனா எக்ஸாம் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்கல்ல, ஜேஇக்கு படிச்சுட்டு போகலாம். நம்ம ஏன் எம்பிபிஎஸ் ஆகணும்? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் கூட பொறுப்பா நடத்த முடியாம இவ்வளவு பெரிய கிரேஸ் மார்க்கா?
யோசிச்சு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இதுல ஒரு 64, அதுல ஒரு 20, 74 மார்க் கிரேஸ் மார்க். பாக்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கணும். என்னடா இதுல இங்க 24, 64, 84 மார்க். 84 மார்க் கிரேஸ் மார்க் கொடுப்பானா? ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு ஊர்லயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? 84 மார்க். டைம் இல்லாத ஸ்டூடெண்டா ஓஎம்ஆர் இவ்வளவு சீக்கிரமா ஃபுல் பண்ணிருக்காங்க. அப்ப 5:20க்கு முன்னாடி வாங்கிட்டீங்களா? அப்ப வாங்கிட்டீங்கன்னா நீங்க இன்சுலேட்டர் மேல தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்க்கு எப்படி மார்க் கொடுப்பீங்க? ஸ்டூடெண்ட்க்கு மார்க் கொடுத்தா அவனை பூஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது மத்த ஸ்டூடெண்டோட லைஃப்ல விளையாடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். 636 எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து 720 எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஓஎம்ஆர். பட் அந்த ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டல. அதுக்கான சோர்ஸ் வீடியோ வேணா கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 434 மார்க் எடுத்திருக்காரு. கிரேஸ் மார்க் போட்டு 537 மாத்திருக்காங்க. கிரேஸ் மார்க்ல 537 மாத்திருக்காங்க. ரிட்டேஸ் கேஆர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிரேஸ் மார்க் எவ்வளவு? 103 மார்க்கா? ஒருத்தருக்கு என்னமோ 84 மார்க், இன்னொருத்தருக்கு 103 மார்க் கிரேஸ் மார்க். எல்லாம் போய் ஜாலியா இனிமேல் என்டிஏ கிட்ட பெட்டிஷன் போட்டே இருக்க வேண்டியதான். ரீநீட் நடத்தாதீங்க. பசங்களை துச்சமா எண்ணக்கூடிய ஒரு என்டிஏவா இது மாறி போச்சு. அவ்வளவு ஜஸ்டிஸா இருந்த நீட் எக்ஸாம் திருப்பி நடக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நடந்திருக்குன்னா நீங்க அந்த பர்டிகுலர் சென்டருக்கு தான் ரீநீட் நடத்திருக்கணும். ஏன் முன்ன பேர் நடந்ததே இல்லையா? இது பக்கா ஸ்கேம்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் ஓஎம்ஆர் மாட்டல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 700க்கு மேல எடுத்தவங்க தான் கிடையாது. உங்களோட மார்க் பறி போச்சு. நீங்க சின்சியரா எழுதி உங்களுக்கு சீட்டு கிடைக்கலனா நடுவில் இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிரேஸ் மார்க்குங்கிற பேர்ல 103 மார்க், 84 மார்க். சின்ன மார்க்கா? 84 பேர்ல எத்தனை லட்சம் பேர் வருவாங்க? என்டிஏ முடிவு பண்ணிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி தான் நாங்கள் மார்க் கொடுப்போம் அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட வேண்டியதான். சின்சியராக படிச்சு நான் கன்ஃபார்ம் டாக்டர் ஆகுன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி இயற்கை வயசில் ட்ராப் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது மிகப்பெரிய அளவு ஒரு அவமானம். பட் இன்னுமே இதை பற்றியெல்லாம் எந்த அகாடமியுமே பேசாமல் என்னோட பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு பேனர் எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அகாடமி தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு இதே நிலைமை வரலாம். ஸோ எல்லாத்தையுமே இதை பேச சொல்லுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய அகாடமியில் பேச சொல்லுங்கள். பெட்டிஷன் போட்டிருக்காங்க, பார்ப்போம் என்ன மாதிரி வருது. நம்மளும் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இந்த பெட்டிஷன் போட்டதுக்கு எவ்வளவு மார்க்னா நம்ம சைட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பார்ப்போம், நல்ல கோர்ட்டு தீர்ப்பு தான் வரும்னு சொல்லிட்டு அகைன் மறுபடியும் சொல்றேன், என்டிஏ பண்ண தவறு இது, நீட் பண்ண தவறு கிடையாது. நீட் எக்ஸாம் அகைன் குறை சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதை பத்தியான தாட்ஸையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அகைன் சொல்றேன், இந்த ஸ்டூடெண்ட்டை ஹர்ட் பண்ணணும்ங்கிறது என்னோட வேலை கிடையாது. என்டிஏவை ஹர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க, நாங்க பசங்க வந்து உட்காந்து அழுவாங்க, அதை நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும், டீச்சரா பார்த்துருக்க முடியாது. ஸோ என்டிஏ வந்து வேற ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா சாரி. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம கருத்துக்களை வந்து பகிருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. இல்லையா அடுத்த வருஷமும் இதே நடக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லையும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜாக தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.